ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மசால் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மசால் தோசைக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த கார சட்னி மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் வந்து ஹாட் வாட்டரில் அந்த காஷ்மீரி சில்லி அப்படின்னா காஞ்ச மிளகா அதை வந்து நல்லா ஊற வச்சு, காஷ்மீரி சில்லி வந்து ஜஸ்ட் கலருக்காக போடுவாங்க. காஞ்ச மிளகா இருந்தாலும் அதை போட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுருவேன். சுடு தண்ணியில் கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இந்த தக்காளியும் பூண்டையும் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆல்ரெடி இந்த சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்க காஞ்ச மிளகாயும் ஒன்றா போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி குக்கரில் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி இது தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து நல்லா வேக வச்சு 3 விசில் இல்லைனா 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சு நல்லா உருளைக்கிழங்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க, மேஷ் பண்ணி. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகா இது போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுருங்க. பச்சை மிளகா தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா அதையும் வந்து கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும். இந்த வெங்காயம் இந்த கிச்சன் க்ளீனிங் அந்த டவலை தேடுறதுக்குள்ளே எனக்கு வெங்காயமே வந்து லைட்டாக கருகிருச்சு, சாரி. பட் நீங்கள் ஒழுங்காக பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸோ வெங்காயத்தை அப்புறம் நல்லா வதக்கிட்டு அதில் வந்து பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுத பூண்டு ஆட் பண்ணிடும். அது ராஸ்மெல் போகிற வரைக்கும். அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து கொஞ்சம் லைட்டாக வேகிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி போட்டுட்டு வெந்தது தான். அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆகிற வரையும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது மசாலாவும் ரெடி. இப்போ பேட்டரியில் நல்லா தோசையை ஊற்றிட்டு மெலிசாக இந்த கார சட்னி மேலே நல்லா போட்டுட்டு அப்ளை பண்ணி அதை போட்டு விட்டுருங்க. தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு தோசையை திருப்பி போட்டால் சூப்பரான மசால் தோசை ரெடி. உங்களுக்கு இந்த மசால் தோசை ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி செய்யலான்றதையும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். இன்கேஸ் இதில் வேறு ஏதாவது ஆட் ஆன் பண்ணாலும் என் கமெண்ட்ஸில் எனக்கு பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வியூஸ் வருது. சம்டைம்ஸ் அந்த ஷார்ட்ஸில் அம்மா போட்டிருந்தாங்க ரீசெண்டாக. நம்மளுக்கு அந்த இதில் வியூஸ் வருது, பட் யாருமே லைக் பண்ணல. ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது எங்கள்கிட்ட அந்த ட்ராபேக் இருந்தாலும் என் கமெண்ட்ஸில் சொல்லலாம். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லலாம். எனக்கு கார்டன் டூர் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லலாம். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபீஸ் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். இன்கேஸ் அது எனக்கு தெரியலனாலும் நான் அதை ட்ரை பண்ணி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது கேட்ரிங் சர்வீஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.